விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் இன்று வரை தொகுதி மக்களுக்கு ஆற்றிய பணிகள் மற்றும் இந்தியா முழுமைக்கும் ஆற்றிய பணிகள் என தனித்தனியாக தொகுக்கப்பட்ட புத்தக வெளியீட்டு விழா விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்றது. கட்சியின் நிர்வாகி நீலம் கனியமுதன் ஏற்பாட்டில் தொகுக்கப்பட்ட புத்தகத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மேலிட பொறுப்பாளருமான வன்னியரசு வெளியிட மேலிட பொறுப்பாளர் தலையாரி பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார், செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு. பாபு, மேலிட பொறுப்பாளர் குணவழகன், முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆற்றல் அரசு, வானூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பால்வண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மத்திய சிறையில் கைதிகளிடம் செல்போன் பயன்பாடு இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சிறையில் சோதனை நடத்திய காவல்துறையினர் முனுசாமி என்ற கைதியிடமிருந்து செல்போனை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவினை உறுதி செய்யும் விதமாக நடமாடும் தேர்தல் விழிப்புணர்வு வாகனத்தினை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி தொடங்கி வைத்தார். செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நடமாடும் வாகனத்தின் மூலம் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் தேர்தலில் நேர்மையாக வாக்களிப்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காணொலிகள் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, ஊரக பகுதியில் உள்ள வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் நடமாடும் தேர்தல் விழிப்புணர்வு வாகனம் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும், இதன் மூலம் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவினை எட்டுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நம்ம கோயம்புத்தூர் கான்ஸ்டிடுவன்சி, பொள்ளாச்சி கான்ஸ்டிடுவன்சி, நம்ம மேட்டுப்பாளையம் நீலகிரி கான்ஸ்டிடுவன்சியில் வருது. இது எல்லா கான்ஸ்டிடுவன்சியும் சேர்ந்து நம்ம மாவட்டத்தில் வாக்களிப்புற சதவீதம் அதிகரிக்கிறதுக்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 18, 19 மற்றும் 20லேருந்து 29 அந்த வயதில் இருக்கிறவங்க முதல்ல நம்ம வாக்காளர் பட்டியலில் சேர்த்துருக்கோம். அவங்க எல்லாரும் ஓட்டளிக்க வேண்டும்னு சொல்லிட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பல்வேறு நிகழ்ச்சிகள் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நம்ம நடத்தி கொண்டு வரோம். ரெண்டாவது நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கான்ஸ்டிடுவன்சின்னு பார்த்தா அது அர்பன் ஓட்டர்ஸ். நம்ம ஓட்டிங் பர்சன்டேஜ் நம்ம பார்த்தோம்னா லோவாக இருக்கிறது குறிப்பாக கார்ப்பரேஷனில் இருக்கக்கூடிய பகுதிகள். அதில் விழிப்புணர்வுக்காக நம்ம வீடியோஸ் தயாரித்து இந்த மாதிரி வீடியோ வண்டியில் நம்ம சிட்டியில் பல்வேறு இடத்துல வச்சுட்டு நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். கார்ப்பரேஷனில் இருக்கிற மீடியா டவர் மற்றும் அங்கே இருக்கிற ஏவி ஸ்க்ரீன்ஸில் எல்லாத்தையுமே இந்த விழிப்புணர்வு போர்ட்ஸ் நம்ம வச்சிட்ருக்கோம். அதிகமாக மக்களோட இன்வால்மெண்ட்டுக்காக நம்ம சிட்டியில் இருக்கக்கூடிய பல்வேறு என்ஜிஓஸ், நம்ம ரோட்டரி இருந்தாலும் லயன்ஸ் கிளப் இருந்தாலும் பல்வேறு என்ஜிஓஸ் கூட நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த என்ஜிஓஸ் எல்லாருமே ஒருங்கிணைந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவங்களோட ஒத்துழைப்பு வாங்கி இந்த முறை நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஏன்னா நம்ம தொடர்ந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் இது எல்லாமே லோவர் ஸ்டார்ட்டாக தான் கேட்டர் பண்ணுறது. கேட்டட் கம்யூனிட்டிஸ், அதிகமான வருமானம் இருக்கிற பகுதிகளில் அங்கே ஓட்டர் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. அந்த ஏரியாவில் இந்த என்ஜிஓஸ் இன்வால்வ் பண்ணி அவங்களோட ஒத்துழைப்போடு நம்ம ஓட்டர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த முறை நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். மீடியாவில் இருக்கிற உங்கள் அனைவரோட ஒத்துழைப்பு, இந்த விழிப்புணர்வு மெசேஜ் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த முறை கோயம்புத்தூர் 100% ஓட்டிங் கொண்டு வரதுக்கு நம்ம அனைவரும் சேர்ந்து வேலை செய்வோம்னு இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளோம். திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் 308 வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திருவாரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் துப்பாக்கி ஏந்திய காவலர் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. இதனை தேர்தல் துணை வட்டாட்சியர் ஜெயசித்ரா, தேர்தல் விதிமுறைகள் தடுப்பு பொருட்கள் ஒருங்கிணைப்பு அலுவலர் பாரதி, மண்டல துணை வட்டாட்சியர் இளங்கோவன் ஆகியோர் பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான சாருஸ்ரீ, வாக்காளர்கள் அனைவரும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டும், தங்கள் குடும்பத்தினரிடம் வாக்களிக்கும் அவசியத்தை எடுத்துக் கூற வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டி தொழிலாளர்கள் வாழ்ந்து வருகின்றனர். இப்பகுதியில் 3 ஆண்டுகளாக மணல் குவாரி மூடப்பட்டுள்ளதால் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மணல் குவாரியை திறக்க கோரி மாட்டு வண்டி விவசாய தொழிலாளர்கள் நலசங்கம் சார்பில் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் சையத் முகமதுவிடம் மனு அளிக்கப்பட்டது.
செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த விட்டிலாபுரம் பகுதியில் வசிக்கும் முரளி முத்துலட்சுமி தம்பதியினர் இருவரும் வெளியே சென்றிருந்தபோது திடீரென வீட்டுக்குள்ளிருந்து வெடிக்கும் சத்தத்துடன் கரும்புகை வருவதாக அருகில் இருந்தவர்கள் முரளிக்கு தகவல் அளித்துள்ளனர். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த முரளி வீட்டை திறந்து பார்த்தபோது குளிர்சாதன பெட்டி கொழுந்து கொண்டிருந்த நிலையில் சற்று நேரத்தில் ஏசி, டிவி, வாட்டர் ஹீட்டர், மின்விசிறி, தையல் இயந்திரம், பீரோவில் இருந்த துணி உள்ளிட்ட அனைத்து பொருட்களுக்கும் தீ பரவி சுமார் 2 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் முற்றிலும் எரிந்து நாசமானது. இதனையடுத்து அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் தண்ணீரை ஊற்றி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதுகுறித்து சதுரங்கப்பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி அள்ளிநகரம் நகராட்சி வள்ளிநகர் பகுதியில் வசித்து வரும் திருநங்கைகளிடம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு மற்றும் விழிப்புணர்வு பேரணி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் சஜீவனா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் திருநங்கைகள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களது வாக்காளர் அடையாள அட்டையினை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் காண்பித்து 100% வாக்களிப்போம் என்று உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து தேனி அள்ளிநகரம் நகராட்சி அலுவலகம் முதல் பழைய பேருந்து நிலையம் வரை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் கலந்து கொண்டார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் பேசுவதாக விமர்சித்தார். 2 டிகிரி வெயில் அதிகமாயிருச்சுன்னு அதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் காரணம், திமுக காரணம்லாம் சொல்லிட்டு இருக்காருல்ல. அவருடைய எந்த பேச்சை நீங்கள் அவர் என்ன சொல்கிறது, ஒரு மனநிலை பிறந்தவர் கூட பல நேரங்களில் பேசியிருக்காரு. நீங்கள் அவர் 20,000 புத்தகம் படிச்சுன்னு சொன்னார், 2 லட்சம் எஃப்ஐஆர் போட்டிருக்கேன்னு சொன்னார். 1967 சத்ரபதி சிவாஜி செஞ்சார்ஜ் கோட்டையில் இருக்கக்கூடிய காளியாம்பாள் கோயிலுக்கு வந்ததாக சொன்னார். இப்படி பல விஷயத்த சொல்லியிருக்காரு. ₹1 கூட செலவழிக்காமல் இப்படி நோட்டீஸ் அடிக்க மாட்டாரா, பிரச்சாரம் பண்ண மாட்டாரா? இல்லை இதெல்லாம் மிரட்டி இந்த எலக்ட்ரல் பாண்டில் மிரட்டினது மாதிரி, இவங்க எல்லாத்தையும் தேர்தல் பத்திரத்தில் மிரட்டினது மாதிரி, நீ இது பண்ணலைன்னா ரைடு பண்ணுவோம், ஓசியா மைக் செட் கொடு, ஓசியா போஸ்ட்டு கொடு, ஓசியா இது பந்தல் போட்டு கொடுன்னு கேட்பாரா? எப்படி 1 பைசா கூட செலவு இல்லாமல் செலவழிப்பார்? அது ஒரு 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 நிதானமான பேச்சுன்னு உங்களுக்கு யாராவது சாதாரண மனிதன் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவர் வழக்கமாக பேசுகிற 20,000 புத்தகம் மாதிரி இது ஒரு பேச்சு, அதுக்கு மேலே அது ஒன்று. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாகமரை பிரிவு சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக ஆட்டோவில் வந்த வரகூரான் கொட்டாயை சேர்ந்த வீரமணி என்பவர் தான் கட்டிய மாதாந்திர சீட்டு தொகை 3,02,500 ரூபாய் வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் உதவி தேர்தல் அலுவலர் நர்மதா சுகுமாரிடம் ஒப்படைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தாராசுரம் அண்ணா நேரு காய்கறி மார்க்கெட்டில் தரைக்கடை வியாபாரிகள் சங்க தலைவர் மணி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வாகனங்களுக்கு கூடுதல் கட்டணம் வசூல் செய்வதை கண்டித்து காலவரையற்ற போராட்டம் நடத்தப்போவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.